வணக்கம். எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும். நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க யூடியூப்பில் எப்படி வீடியோ சர்ச் பண்ணணும்னு சொல்லி. யூடியூப்பில் ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா எங்களோட சேனலோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதில் வீடியோஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போட்டிருக்க எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து வந்துடும் வரிசையாக. ஸோ உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ பிளேலிஸ்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாகவே ப்ளவுஸ் கட்டிங், சுடிதார், அப்புறம் நெக் டிசைன் எல்லாமே நாங்கள் வரிசையாக போட்டிருக்கோம், டெய்லரிங் டிப்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் அதையும் போய் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிள் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் இல்லை, எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். கட் பண்ணும்போது துணியை பிசுறு இல்லாமல் எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆம்கோல் வளைவாக இருக்கட்டும் இல்லை ஸ்ட்ரெயிட் பீஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அந்த பிசுறு வந்து வரும். ஸோ அதை எப்படி வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து பாடி ஷேப் வந்து நான் இந்த மாதிரி வரைஞ்சி வந்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து ஆன்லைனில் தான் நம்ம வந்து கிளாஸ் எல்லாமே படிக்கிறாங்க. ஸோ இப்போ அதுக்கு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ், அதாவது கட் பண்ணுறது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. பிசுரோட கட் பண்ணிவிட்டு திருப்பி கட் பண்ணும்போது அந்த பிசுரை கட் பண்ணுறாங்க. அந்த நேரம் வந்து அவங்களுக்கு அளவு வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி வந்து கரெக்டாக கட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிசரை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நல்ல சிசரை வந்து உள்ளே வர, துணிக்கு உள்ளே வர விட்டுக்கணும். விட்டுட்டு நல்ல சிசரை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி இப்படி நம்ம வந்து கட் பண்ணணும். எந்த காரணத்துக்கு கொண்டும் நீங்கள் ஃபேப்ரிக்கை திருப்பக்கூடாது. சிசரும் நீங்கள் வந்து கரெக்டான டைரக்ஷனில் கொண்டு போகணும். அதாவது நேரக்கூடாதுனா நேராக வந்து கொண்டு போகணும். சிசரையும் திருப்பக்கூடாது. அப்படி நீங்கள் சிசரை திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்ஷன் மாறும். அந்த பிசுறு வந்து உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு வந்து கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஸ்லோ மோஷனில் வந்து இந்த வீடியோ வந்து நான் அதில் வந்து காமிச்சிருக்கேன். அப்படின்னா தான் உங்களுக்கு கிளியராக வந்து அந்த சிசர் எந்த மூமெண்ட்டில் போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த வளைவுகள்லாம் வரும்போது நீங்கள் எந்த காரணத்துக்கு கொண்டும் ஃபேப்ரிக்கை திருப்பக்கூடாது. சிசரை மட்டும் லைட்டாக அந்த வளைந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி திருப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணால் மட்டும்தான் பிசுறு இல்லாமல் நீங்கள் வந்து கட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த வளைவு, அந்த பாடி ஷேப் வரும்போது நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு கர்வ் வந்து வரும். அப்படி வரும்போது நீங்கள் சிசரை மட்டும் அந்த கர்வுக்கு தகுந்த மாதிரி திருப்பணும். ஃபேப்ரிக்கை எந்த காரணத்துக்கு கொண்டு திருப்பக்கூடாது. அதே மாதிரி சேம் டைரக்ஷனில் தான் நீங்கள் வந்து சிசரை வந்து கொண்டு போகணும். சிசரை மெயினாக ஓப்பனாக நல்லா திறந்து வச்சு நம்ம கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பிசுறு இல்லாமல் வரும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பிசுரோட கட் பண்ணிடுவோம், திருப்பி அதை சரி பண்ணுறதுக்கு இன்னொரு தடவை கட் பண்ணுவோம். இப்போ மற்ற இடத்துல சரி, ஆம்கோல் பக்கம்லாம் நீங்கள் அப்படி கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கம் அந்த இடத்துல வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்து இனிமேல் வராத அளவுக்கு நம்ம வந்து பார்த்து கட் பண்ணிக்கணும். ஸோ ஆம்கோல் வளைவெல்லாம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து சிசரை கரெக்டாக அந்த டைரக்ஷனுக்கு கொண்டு போய் நல்ல சிசரை ஓப்பன் பண்ணி வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா தான் அது சரியாக உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பிசுறு கூட நமக்கு இல்லை. அந்த கர்வை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீட்டாக. ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லா பிகினர்ஸ்க்கும் வரக்கூடிய மெயின் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டிங்கில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை. இதனால் நமக்கு வந்து அந்த ஷேப்பே கூட வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்ட் கட்டிங்காக இது இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் FB பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வெப்சைட் ID ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ்.